பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிட்டு இருந்த ராதிகா சரத்குமார் அவர்கள் பின்னடைவை சந்தித்து இருக்கிறார். ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் தான் தற்போது விஜய பிரபாகரன் அவர்கள் முன்னிலை வகித்து வருகிறார். விஜயகாந்த் அவர்களுடைய அனுதாபங்களும் அவருக்கு வாக்காக மாறுமா என்ற விமர்சனங்கள் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் வைக்கப்பட்டது. இருவருக்கான இந்த போட்டியில யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்தெல்லாம் வணக்கம் மக்களே, ஒரு விரல் புரட்சி நிகழ்ச்சியில உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது நம்ம பார்க்கக்கூடிய தொகுதியின் கள நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விருதுநகர் தொகுதியின் கள நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆரம்ப கட்டத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய தொகுதி தான் விருதுநகர் தொகுதி. ஏனென்றால் அங்க போட்டியிட்டு இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கடுமையான போட்டியை கொடுக்கக்கூடியவர். விருதுநகர் தொகுதியில போட்டியிட்டு இருந்தார். விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் அந்த தொகுதியில வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் விருதுநகர் தொகுதியில போட்டியிட்டு இருந்தார். இந்த மூவருக்கான இந்த போட்டியானது மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனங்களை ஆரம்பத்திலிருந்து கொண்டு இருந்தது. தற்பொழுது யார் முன்னணியில் இருக்கிறார், யார் பின்னணி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காலையிலிருந்து பல்வேறு கட்டமாக எண்ணப்பட்ட அந்த வாக்குகள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் தேமுதிக கட்சியின் சார்பாக போட்டியிட்டு இருந்தார். அவர் தற்பொழுது முன்னிலை வகித்து இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிட்டு இருந்த ராதிகா சரத்குமார் அவர்கள் பின்னடைவை சந்தித்து இருக்கிறார். அவர் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர வேட்பாளர் என்றெல்லாம் கூறப்பட்டிருந்த நிலையில அவருக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியும் விருதுநகர் தொகுதியில இருக்கு என்றெல்லாம் பேசப்பட்டு வந்திருந்த நிலையில தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ராதிகா சரத்குமார் அவர்கள் சந்தித்து இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுக்கும் அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த சூழலை நம்ம நேரடியாக பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் தற்பொழுது இருமுனை போட்டியாக மாறி இருக்கிறது. இந்த இருமுனை போட்டி என்பது யாருக்கெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால், தேமுதிக கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கும் தான் இந்த கடுமையான போட்டியானது நிலவி வருகிறது. இந்த போட்டியில மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் தான் தற்போது விஜய பிரபாகரன் அவர்கள் முன்னிலை வகித்து வருகிறார். விஜய பிரபாகரனை பொறுத்தவரையில ஆரம்ப கட்டத்தில் இருந்து, அதாவது இந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பத்தில் இருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அந்த விருதுநகர் தொகுதியில அவருக்கு நிலவி இருந்தது. அதே நேரத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய அனுதாபங்களும் அவருக்கு வாக்காக மாறுமா என்ற விமர்சனங்கள் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் வைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் விஜய பிரபாகரன் அவர்கள் தற்பொழுது முன்னிலை வகிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம். வாக்குகள் தற்பொழுது அவர்களுக்கு பல்வேறு கட்டமாக எண்ணப்பட்டு வருகிற சூழ்நிலை தற்போது விஜய பிரபாகரன் அவர்கள் முன்னிலை வகித்து வருகிறார். அதே நேரத்தில் அவருக்கு கடும் போட்டியாக நிலவக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் அவருக்கு சரிசமமான ஒரு போட்டியை கொடுத்து வருகிறார் என்றுதான் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரையில ஏற்கனவே வாக்கு வங்கியானது அவர்களுக்கு ஒரு சதவீதம் இருந்தது. அந்த சதவீதத்தை அவர்கள் அவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இருவருக்கான இந்த போட்டியில யார் வெற்றி பெறுவார்கள் என்பது குறித்தெல்லாம் 5 மணிக்கு மேலாகத்தான் நமக்கு தெரிய வரும். குறிப்பாக விருதுநகரை பொறுத்தவரை விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெறுவாரா அல்லது மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வெற்றி பெறுவாரா என்பதெல்லாம் குறித்து 5 மணிக்கு நமக்கு ஒரு தெளிவான ஒரு தகவல்கள் உறுதியாகவே கொடுக்கப்படும். இதுவரையில நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், விஜய் பிரபாகரன் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு போட்டியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் இதே நேரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக கட்சியின் தலைவராக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் அவர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் அவர் தற்பொழுது தியானம் மேற்கொள்ளக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்து வருகிறோம். விஜயகாந்த் தொண்டர்களும் திரையுலகத்தை சார்ந்தவர்களும் விஜய பிரபாகரன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பலர் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த தகவல்லாம் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. விஜய் பிரபாகரன் வெற்றி வாங்கி சொல்வாரா அல்லது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வெற்றி பெறுவாரா என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.